நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு சாதாரண மனிதனால் ஈஸியா சொல்லிவிடவே முடியாது. எந்த மனிதன் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறான், எந்த மனிதன் ஆண்டருடைய பலத்தினால் நடக்கிறானோ அந்த மனிதனால் மாத்திரமே இப்படிப்பட்ட மன்னிப்பின் வார்த்தைகளை, மன்னிப்பின் குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும். நாம் கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பாடு மரணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம், அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிக்கிற இந்த வார்த்தையின்படி யோசேப்பை போல நம்ம மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில விரும்புகிறார். மன்னிக்கிறவர்களாய் மாறணும். யோசேப்பு பாருங்க, மன்னிக்கிறவராய் மாறினார். மன்னிப்பை வெளிப்படுத்தி எப்படின்னா, யோசேப்புக்கு பழி வாங்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. அவனுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார். சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். இனி யோசேப்பு நம்ம செய்த தீமையான காரியத்தை நினைத்து நமக்கு ஏதாயிலும் செய்திருவாரோ, நம்மள பழி வாங்கிருவானோ அப்படின்னு நினைச்சு பயப்பட்டாங்க. யோசேப்புக்கு பழி வாங்க அதிகாரம் இருந்தது. ஆனா அவன் பழி வாங்கல. பிரியமானவர்களே, அவன் வார்த்தையினால் அதை அவர்களுக்கு சொல்லுகிறான். நீங்க பயப்படாதிருங்கள், நான் அப்படியெல்லாம் நான் செய்ய போகிறது இல்லை என்று தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். நீங்க ஒருவேளை எனக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினான். நீங்க ஒருவேளை எனக்கு தீமை செய்யலைன்னா அது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நன்மை, இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கவே செய்யாது என்று அவன் தன்னுடைய அந்த மன்னிப்பின் குணாதிசயங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பழி வாங்கினால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே முடிச்சிடும். அவ்வளவுதான், பினிஷ்ட் ஆயிரும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. ஆனா நாம் மன்னித்தால் தேவன் நமக்காக செயல்பட தொடங்கும். இந்த காலை வேளையில அதுதான், தேவன் நாம் மன்னிக்கும் போது, மற்றவர்கள் நமக்கு செய்த காரியங்களை அப்படியே மனப்பூர்வமாய் மன்னிக்கும் போது தேவன் நமக்காக எழுந்து நின்று செயல்படுவதை நம்முடைய கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில